உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கிழக்கு வாசல் தான் சிறந்ததுன்னா மற்ற 3 திசையில இருக்கவங்க என்ன சார் பண்றது? 4 வாசலுமே சிறந்த வாசல். யார் வீட்டிலலாம் வடமேற்குல அது குளியலறையோ போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் வந்து பைபாஸ் சர்ஜரி இருக்குமா. வெளிப்புறத்தில் பாத்ரூம் போட்டாலும் சரி, வீட்டுக்குள்ள தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டாலும் சரி, கிச்சன் இருக்கிற இடத்துல அங்கே ஷோராக கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்துடும். யார் வீட்டிலலாம் செப்டிக் டேங்குக்கு மேலேயே பாத்ரூம் கட்டுறாங்களோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இதுலயுமே வந்து ஜாதகத்தை தாண்டி வாஸ்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுதா சார்? வாஸ்துவும் ஜோதிடமும் நம்முடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ தாலிக்கு தங்கம் கொடுத்தீங்கன்னா நமக்கு கல்யாணம் ஆகும், அல்லது திருப்பதி உண்டியல்ல 1 கிராம் தங்கம் போட்டா ஷோரா கல்யாணம் ஆயிடும். அப்படியா? ஆமா, ஷோரா கல்யாணம் ஆயிடும். இதுக்கு வந்து யாரும் ஜாதகம்லாம் பார்க்க ஜாதகம்லாம் யாரும் பார்க்கவே தேவையில்ல. நான் ஓப்பனா சொல்றேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல வாஸ்து சம்பந்தமா ரொம்ப நாட்களா நிறைய விஷயங்களை தொடர்ந்து மக்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, சிறப்பாக சார். நம்ம வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். நிறைய வாஸ்து நிபுணர்களும் இங்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலாக பேசுவாங்க. நான் இன்னைக்கு என்ன கேட்குறேன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பொதுவாக அடிப்படையாக வாஸ்துனா இது இங்கே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுங்க சார். வாஸ்து அப்படின்னாலே எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. கிடையாது. வாஸ்து என்பது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பயணத்திற்குத்தான் வாஸ்துவே தவிர பணத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் கிடையாது. வாஸ்துவிற்கும் பரிகாரத்திற்குமே சம்பந்தம் கிடையாது. பரிகாரம் என்பதே இந்த வாஸ்துல கிடையாதுமா. வாஸ்து அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் தான் அடிப்படை. மனையானது சதுரம் செவ்வகமாக இருக்கணும். அந்த சதுரம் செவ்வகமாக இருக்கின்ற பொழுது செட் ஆஃப் ரூல்ஸ் தான். மனை என்பது சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். வடகிழக்கு பள்ளம், தென்மேற்கு வந்து உயரம், வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம், அதற்கப்புறம் வந்து உச்ச வாசல், தெருக்குத்து, தெருப்பார்வை, படிக்கட்டு எங்கே வருது. இந்த ஒரு நான் சொன்ன விஷயத்தை பார்த்தாலே வாஸ்து வந்து அவங்கவுங்களே தன்னுடைய வீட்டுக்கு பார்த்துக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும். சில டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து எங்கெங்கே உச்ச வாசல் வரணும், எங்கெங்கே ஜன்னல் அமைக்கணும், இது மாதிரியான விஷயங்கள், செப்டிக் டேங்கு, இது மாதிரியான விஷயங்கள் உள்ள வருமே தவிர வாஸ்துவிற்கும், மறுபடியும் சொல்கிறேன், வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே சார். சார், நான் வாஸ்து வந்து நான் நிறைய நேர்காணல் எடுக்கிறதால இந்த கேள்வி கேட்குறேன். கிழக்கு வாசல் வந்து ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு கிழக்கு வாசல் அமையாது. மேற்குலையோ இல்லை தெற்குலையோ வடக்குலையோ தான் அமையும். இப்படி அமையும் பொழுது அப்போ கிழக்கு வாசல் தான் சிறந்ததுன்னா மற்ற 3 திசையில் இருக்கவங்க என்ன சார் பண்ணுறது? நல்ல கேள்விமா. இதில் என்னன்னா 4 வாசலுமே சிறந்த வாசல். அப்படியா? ஆமாம். ஓகே. கிழக்கு வாசல் தான் சிறந்தது, வடக்கு தான் சிறந்தது, தெற்கு தான் சிறந்தது, மேற்கு தான் சிறந்ததெல்லாம் கிடையாது. இப்போ கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டி வாசல் வரும், வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டி வாசல் வரும், தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி வாசல் வரும். நான் சொல்றதெல்லாம் வந்து உச்ச வாசல். மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி வாசல் வரும். இதுதான் வந்து உச்ச வாசல். இப்போ கிழக்கு பார்த்த இருக்கிற வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கோடீஸ்வரர்களா இருக்காங்களா? கிடையாது. அப்போ கிழக்கு பார்த்த வீடு தான் நல்ல வீடுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. வடக்கு பார்த்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கோடீஸ்வரர்களா இருக்காங்களா? ஏழையும் இருக்காங்க. அப்போ தெற்கு பார்த்த வீட்டில் ஏழையும் இருக்கிறார்கள், பணக்காரர்களும் இருக்கிறார்கள். மேற்கு பார்த்த வீட்டில் ஏழையும் இருக்காங்க, பணக்காரனும் இருக்காங்க. அப்போ வாஸ்து என்பது, நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மன நிம்மதிக்காகத்தான் நாம் வாஸ்து பார்க்கிறோமே தவிர பணத்திற்கும், மறுபடியும் நான் அதே தான் சொல்றேன், பணத்திற்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ டாஸ்மார்க் எங்கெங்கேயோ வைக்கிறாங்க, ஆனால் அங்கே பணம் கொட்டுது இல்லை. அப்போ நம்ம வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா 4 வாசலுமே சிறந்த வாசல். இப்போ தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் அக்னி மூலையில தான் உச்ச வாசல் வரும்.
அப்போ அக்னி மூலையில உச்சவாசல் வருகிறது என்றால் 2வது டோர் எங்க வைக்கலாம்? வடக்கு அல்லது கிழக்குல வைத்துக் கொள்ளலாம். ஒரு வீட்டுக்கு 1 வாசல் வரலாம், 2 வாசல் வரலாம், 4 வாசல் வரலாம். அப்போ தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் நிச்சயமா வடக்குல ஒரு வாசலா வச்சே ஆக வேண்டும். அப்போ மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் மேற்குல உச்சவாசல் வடக்கு ஒட்டி வந்துடுச்சு. அப்போ கிழக்குல ஒரு வாசல் கம்பல்சரி வச்சே ஆகணும். இல்ல சார் நான் வந்து தென்கிழக்குல கிச்சன்ல ஒரு வாசல் வச்சே ஆகணும் அப்படின்னா, அப்போ கிழக்குல ஒரு வாசல் 3 வாசல் ஆச்சு, தவறு. அப்போ வடக்குலயும் ஒரு வாசல் வைத்தே 4 வாசல் 4 வாசல் வைக்கணுமா? அது மேற்கு பார்த்த வீட்டுக்கு கொஞ்சம் பார்த்து நம்ம அமைப்புகளை சரி செய்து கொள்வது சாலச் சிறந்தது. யாரெல்லாம் மேற்கு பார்த்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு தொடர்பு உண்டு. ஷோரா வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது ஃபாரின் கண்ட்ரில இருப்பாங்க. இது மேற்கு பார்த்த வாசலுக்கு. ஓகே சார். ஷோரா நடக்கும். அது வந்து வடமேற்கு மேற்கு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். சென்னை மாதிரியான கொஞ்சம் வளர்ந்த இடங்கள்ல நான் சொல்றேன். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் இருக்கும், கீழே ஒரு வீடு இருக்கும், அந்த பார்க்கிங் மேலே வலிச்சு கட்டி மேலே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி கார் பார்க்கிங் வைக்கிறது சரியா? ஏன்னா வீடா இருக்கட்டும் மனையா இருக்கட்டும், நீங்க சொல்றது சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கணும். இந்த மாதிரி வலிக்கும் பொழுது அதோட அமைப்பு மாறுது இல்லையா? இப்போ வந்து இந்த மாதிரி வைக்கலாமா? டெக்னிக்கலா பார்த்தா வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. கார் பார்க்கிங் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறாங்க ஃபிளாட்ஸ்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? தவறுனா தவறு தான். ஆனா வந்து சின்ன தப்பு பண்ணலாமா பெரிய தப்பு பண்ணலாமான்னா நம்ம சின்ன தப்பே பண்ணிக்கலாம். 100% யாராலையும் வாஸ்து பார்க்கவே முடியாது. கார் பார்க்கிங் கீழே வச்சிருக்கேன் சார், நான் ஃப்ளாட்ல மேலே இருக்கேன் சார் அப்படின்னா ஃப்ளாட்ல வந்து 20% மேலே வாஸ்து பார்க்க முடியாதுமா. அதில் ஒரு ஜென்ரலான ஒரே ஒரு விதி என்னன்னா, கிழக்கும் வடக்கும் பொது செவர் இல்லாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய விஷயம். ஃப்ளாட்ஸில் வசிக்கிறவங்க இப்போது தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் 95% எல்லாருமே ஃப்ளாட்டில் தான் வசிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து கிழக்கும் வடக்கும் பொது செவர் இல்லாமல் தென்மேற்கில் பாத்ரூம் இல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய விஷயம். ஓகே சார். சார் இப்போ வந்து அடுத்து பார்க்கிங் பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷ்ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய வாஸ்து கூற்றுகள் இருக்குது. இது சரி, இது தப்பு, ஸ்டெப்ஸு கீழே வாஷ்ரூம் வரக்கூடாது, இந்த திசையில் வாஷ்ரூம் வரக்கூடாது, அக்னி மூலையில் தெரியாமல் கூட நம்ம வச்சிடக்கூடாது, அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல சார். வாஷ்ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவ்வளோ ரூல்ஸ் தேவைதானா? நிச்சயமா. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்க்கிங் அப்படின்னு நம்ம விஷயம் பேசணும் இல்லையா? இந்த பார்க்கிங் எங்க வரலாம் ஒரு வீட்டிற்கு அப்படின்னும் பொழுது தென்கிழக்குல நம்ம பார்க்கிங் அமைச்சுக்கலாமா? ஓகே சார். கார் வந்து எங்க நிறுத்தலாம், பைக் எங்க நிறுத்தலாம்னா ஒரு வீட்டுக்கு தென்கிழக்குல நிறுத்தலாம், தென்மேற்குல நிறுத்தலாம், லாஸ்டா வந்து வடமேற்குல நிறுத்தலாம். நம்ம வடகிழக்குல ஈசானிய மூலையில கார் பார்க்கிங் போடக்கூடாது. அங்க வெயிட் வைக்கக்கூடாது. அங்க வெயிட் வச்சா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து வேலை கிடைக்காது, வெட்டியா இருப்பாங்கம்மா. இந்த 3 இடத்துல நம்ம கார் பார்க்கிங் போட்டுக்கலாம். அந்த கார் பார்க்கிங் ஆனது எப்படின்னா, காம்பவுண்டையும் ஒட்டாம வீட்டையும் ஒட்டாம அது தனி கேரேஜா போட்டுக்கொள்வது சால சிறந்தது. இப்போ நீங்க என்ன கேட்டீங்க, லேபரேட்டரிஸ் வந்து எங்க வைக்கலாம், அது எந்த இடத்துல வச்சா சிறந்ததுன்னு கேட்டீங்க. பொதுவா வந்து ஒரு கழிப்பறை அப்படின்னு வந்தாலே எல்லோருமே என்ன பண்றாங்கன்னா வடமேற்கு, வீட்டுக்குள்ள வடமேற்குல போட்டுறாங்கம்மா. அது வந்து மிகப்பெரிய தவறு. சார் நீங்க கேட்கலாம், அது வாயு மூலை தானே சார், வடமேற்குல போடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடமேற்கு என்பது வாயு, மனசு சம்பந்தப்பட்டது. மனசுன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்டது. யார் வீட்டிலலாம் வடமேற்குல இந்த பாத்ரூமோ அல்லது குளியலறையோ போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் வந்து பைபாஸ் சர்ஜரி இருக்குமா என்னுடைய ரிசர்ச்ல. அதாவது வடமேற்கு வெளியில படிக்கட்டுக்கு கீழே யார் வீட்டிலலாம் பாத்ரூம் இருக்கோ டாய்லெட் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து கம்பல்சரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டண்ட் வச்சிருப்பாங்க. இப்போ எங்க பாத்ரூம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள மேற்கு நடுப்பகுதியில பாத்ரூம் வரலாம். வீட்டுக்குள்ள தென்மேற்கு பெட்ரூம்ல, மாஸ்டர் பெட்ரூம்ல அந்த ரூமுக்கு வடமேற்குல பாத்ரூம் வரலாம். வேற எங்க வரலாம் அப்படின்னா வேற எங்கேயும் வீட்டுக்குள்ள பாத்ரூம் வரக்கூடாது. ஆனா இதே நம்ம வீட்டை விட்டு இப்ப அபார்ட்மெண்ட் மாதிரி வர இடங்கள்ல வெளியே கொஞ்சம் இடம் இருக்கும் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நம்ம வாஷ்ரூம் செட் பண்ணலாமா சார்? பண்ணக்கூடாதுமா. பண்ணக்கூடாது. அந்த இடம் வந்து வடமேற்கா இருக்கணும் அல்லது மேற்கு நடுப்பகுதியாக இருக்கணும். இப்போ நீங்க தப்பி தவறி வந்து ஒரு வீட்டில் தென்கிழக்கு மூலையில பாத்ரூம் போட்டீங்க,
வெளிப்புறத்துல. ஆமா, வெளிப்புறத்துல பாத்ரூம் போட்டாலும் சரி, வீட்டுக்குள்ள தென்கிழக்குல பாத்ரூம் போட்டாலும் சரி, கிச்சன் இருக்கிற இடத்துல அங்க ஷூரா கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்துடும். எந்த பெண்கள்லாம் வந்து மனசு பாதிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களோ அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷனா இருப்பாங்க, யாரும் நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, எவனும் நம்மள புரிஞ்சுக்க மாட்றான், பெத்தவங்களும் புரிஞ்சுக்க மாட்றாங்க, கட்டினவங்களும் புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்ற விஷயம் உள்ள வருது அப்படின்னா அங்க தென்கிழக்குல பாத்ரூம் போட்டிருக்காங்க. சரி, இப்ப வாஸ்துல பொதுவான விதி என்னன்னா, வீட்டுக்குள்ள வாஷ்ரூம் வந்தாலே அங்க வந்து வாஸ்துவே தவறாயிடும் அப்படின்னு நிறைய நிறைய கூற்றுகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வீட்டை விட்டு நான் வெளியே தானே சார் போறேன், வீட்டுக்குள்ள இருந்தாதான் பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போது என்ன சார் பிரச்சனை? உங்க காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடாதுமா? காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமா, நீங்க இப்போ கிராமத்துலலாம் வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ வீட்டுக்குள்ள பாத்ரூம் வந்தாலே 15 மார்க் அவுட். அப்போ காம்பவுண்டுக்குள்ள போட்டாலும் அதே கணக்கு தானே. காம்பவுண்டுக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடு அந்த காம்பவுண்டுக்குள்ள வடமேற்கு வடக்கு சைடுல செப்டிக் டேங்க் போட்டுப்பாங்க. அந்த செப்டிக் டேங்க் பக்கத்துல பாத்ரூம் போடுவாங்க. யார் வீட்டிலலாம் செப்டிக் டேங்குக்கு மேலேயே பாத்ரூம் கட்டுறாங்களோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கப்பட்டிருக்கும். இது 100% உண்மை. இல்லைன்னா அந்த பெண் வந்து வயிற்று வலியால அந்த மாதவிடாய் காலங்களில் ரொம்ப துடிச்சிருவான். அந்த செப்டிக் டேங்க் மேலே பாத்ரூம் போடக்கூடாது. நீங்க கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள பாத்ரூம் வரக்கூடாது, வந்தா 15 மார்க் அவுட்டு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் வாழ வேண்டும். இப்ப திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இதுலயுமே வந்து ஜாதகத்தை தாண்டி வாஸ்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுதா சார்? நிச்சயமாம்மா. ஏன்னா அதுக்கு நானே ஒரு உதாரணம். நான் நிறைய நம்ம ஆதன்லேயே சொல்லியிருப்பேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணியிருக்கேம்மா. அப்போ வந்து வாஸ்துவும் ஜோதிடமும் நம்முடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ நிறைய பேருக்கு நான் ஜாதகம் எடுத்து போய் கொடுத்துருக்கேன். என்னுடைய ஜாதகத்தை கொடுத்து 100 ரூபாய் வச்சு பார்க்குற இடத்துலையும் நான் ஜாதகம் பார்த்துருக்கேன், 5000 ரூபாய் வச்சு பார்க்குற இடத்துலையும் நான் ஜாதகம் பார்த்துருக்கேன், 10,000 ரூபாய் வச்சு பார்க்குற இடத்துலையும் நான் ஜாதகம் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பிஃபோர். நான் அப்போ பார்த்துக்குங்க. அப்போ அவங்க சொல்லிலாமே நமக்கு நடக்கலை. அப்போ அது நான் பொய்ன்னு சொல்ல வரல. அப்போ நம்மளுடைய வசிக்கின்ற ஒரு இடம் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. நல்லா நம்ம ஜோதிடம் பார்த்துட்டோம், ராகு கேதுலாம் ஆக்டிவேட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், ஏன் கல்யாணம் ஆகல? அப்போ அவங்க வீட்டில் தென்மேற்கும் வடகிழக்கும் ப்ராப்ளமா இருக்கும். வடகிழக்கில் படிக்கட்டு போட்டிருப்பாங்க, வடகிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க, தென்மேற்குல செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க, தென்மேற்குல உள்மூளை படிக்கட்டு போட்டிருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ திருமண தடை ஏற்படுகின்றது. நம்ம தேவையில்லாமல் ஓடி போய் எல்லாருக்குமே பணத்தை கொடுத்து லஞ்சம் கொடுத்து கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடவுள் அந்த வேலை செய்யலாமா? கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நீ எவ்வளவு கொடுக்குறியோ அதிகமாக திரும்ப அளிக்கிறார். இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த மாங்கல்யம் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ வாஸ்து சரி செய்ய தேவையில்லையா சார் இந்த இடத்துல? தேவையில்லை. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் எதை கொடுக்கின்றாயோ அதிக அளவு பெறுகிறாய். அப்போ நீங்கள் மாங்கல்யம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்யம் கிடைக்கும். அந்த வீட்டிலேருந்து உங்களை தானாக இயற்கை தூக்கிடுமா, வெளியில் எடுத்துரும். இவ்வளோதான் விஷயம். இது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஜி பூம்பா மந்திரத்திலாம் மாங்காய் காய்க்கவே காய்க்காது. இப்போ வீடு தப்புனா வீட்டை விட்டு வெளில போயிடணும். சரியே பண்ண முடியாத பட்சத்தில் அல்லது சரி செய்ய முடியும்னா செங்கல் சிமெண்டால் ஆன தவறை செங்கல் சிமெண்ட்டு கொண்டு தான் நாம் சரி செய்ய முடியுமே தவிர, இந்த சிப்பு வைக்கிறேன், யந்திரம் வைக்கிறேன், அல்லது வந்து வெளியில் ஒரு பிள்ளையாரை ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறேன் சார், மகாலிபுரத்தில் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினா வேலையே ஆகாதுமா. தாலிக்கு தங்கம் கொடுத்தீங்கன்னா நமக்கு கல்யாணம் ஆகும். அல்லது திருப்பதி உண்டியலில் 1 கிராம் தங்கம் போட்டால் ஷோராக கல்யாணம் ஆகிடும். அப்படியா? ஆமாம், ஷோராக கல்யாணம் ஆகிடும். 100% ஷோராக கல்யாணம் ஆகிடும். அல்லது காசி சென்று காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவரை தரிசனம் பண்ணாலே கல்யாணம் ஆகிடுமா? இதுக்கு வந்து யாரும் ஜாதகம்லாம் யாரும் பார்க்கவே தேவையில்ல. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆதனில் சார் நான் இதெல்லாம் போக முடியாது சார், ஃப்ளைட் டிக்கெட்லாம் அதிகமாக இருக்குது சார், நான் திருச்செந்தூரில் போய் மடிப்பிச்சை எடுங்க. நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, திருச்செந்தூரில் போய் மடிப்பிச்சை எடுத்தால் ஷோராக திருமணம் நடக்கும், ஷோராக குழந்தை கிடைக்கும், பெண்கள் வந்து அடுத்த கட்ட நோக்கி செல்வார்கள். திருச்செந்தூர் வந்து மிகப்பெரிய அல்டிமேட்டான டெம்பிள், ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம், மூவர் சமாதி,
மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுமா அந்த இடத்துல. கடல் தான் முருகர், முருகர் தான் கடல். நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் நான் சாமி பார்க்க முடியல சார். நான் உங்களுக்கு சொல்றேன், சாமி உள்ள இல்ல. அந்த கடல் தான் முருகர், முருகர் தான் கடல். அந்த கடலை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அந்த கடற்கரையில தங்கிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அங்க போனாலும் திருமணம் ஆயிடும். திருவண்ணாமலை எப்படி மலையே கடவுளா இருக்காரோ, திருச்செந்தூர்ல கடலே கடவுளா இருக்கு. ஆமா, ஷூரா. ஏன்னா திருவண்ணாமலையில நம்ம கோயிலுக்குள்ள வேலை கிடையாது. அந்த மலை தான் சாமி.